பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த வார்த்தைய கேட்டாலே நமக்கு அமெரிக்கா, லண்டன் இல்லனா பெரிய ஹாலிவுட் நடிகர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி உருவான இடம் எது தெரியுமா? நம்ம இந்தியா. அதுவும் இன்னைக்கு நேத்து இல்ல. சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே ரைனோபிளாஸ்டி, அதாவது மூக்கு சீரமைப்பு ஆபரேஷனை வெற்றிகரமா பண்ணிருக்காங்க. இதுக்கான ஆதாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கிமு 600ஆம் காலகட்டத்துல, அதாவது இன்னைக்கு 2600 வருஷங்களுக்கு முன்னாடி வாரணாசியில் வாழ்ந்தவர் தான் மகரிஷி சுஷ்ருதர். இவரைத்தான் உலகம் முழுக்க ஃபாதர் ஆஃப் சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சையின் தந்தைன்னு கொண்டாடுறாங்க. இவர் சமஸ்கிருத மொழியில எழுதின சுஷ்ருத சம்ஹிதா அப்படிங்கிற மருத்துவ நூல் தான் இதுக்கான மிகப்பெரிய ஆதாரம். இந்த நூல்ல கிட்டத்தட்ட 1120 நோய்களை பத்தியும் 700 வகையான மருத்துவ மூலிகைகள் பத்தியும் முக்கியமா 300 வகையான அறுவை சிகிச்சை முறைகளை பத்தியும் அவர் தெளிவா எழுதியிருக்காரு. அந்த காலத்துல போர்கள்ல மூக்கு வெட்டப்படுறது சாதாரண விஷயம். அப்படி மூக்கு இழந்தவங்களுக்கு சுஷ்ருதர் ஒரு அதிசயமான சர்ஜரிய பண்ணியிருக்காரு. அவங்க நெத்தியில இருக்கிற தோலை வெட்டி அதை அப்படியே மூக்கு மேல பொருத்தி ரத்த ஓட்டம் தடைப்படாம தையல் போடுவாராம். இதத்தான் இன்னைக்கு மருத்துவ உலகம் ஃபோர் ஹெட் ஃபிளாப் ரைனோபிளாஸ்டின்னு சொல்லுது. இதற்கான துல்லியமான அளவீடுகளை அப்பவே அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதே மாதிரி வரலாறு, அறிவியல் மற்றும் பல மர்மமான விஷயங்களை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்போ மறக்காம என்னோட இன்னொரு சேனலான ஃபேக்ட் வேர்ட்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெறும் கத்திய மட்டும் வச்சு சர்ஜரி பண்ணல. சுஷ்ருதர் கிட்டத்தட்ட 121 விதமான அறுவை சிகிச்சை கருவிகளை, அதாவது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தியிருக்காரு. அதுல பல கருவிகள் விலங்குகள் மற்றும் பறவைகளோட மூக்கு வடிவத்துல இருக்கும். உதாரணமா முடி பிளக்கிற அளவுக்கு கூர்மையான கத்திகளை அப்பவே செஞ்சிருக்காங்க. சரி, வலி இல்லாம இருக்க என்ன பண்ணாங்க? மயக்க மருந்து அப்ப இருந்ததா? ஆம், நோயாளிகளுக்கு ஒரு விதமான வீரியம் மிக்க வைன் மற்றும் சில மூலிகைகளை கொடுத்துதான் மயக்கமடைய வைப்பாங்களாம். இத 18ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் மருத்துவர்கள் இந்தியால இந்த முறைய பார்த்து கத்துக்கிட்டு தான் ஐரோப்பாவுக்கே சர்ஜரியை அறிமுகப்படுத்தினாங்க. சோ உலகம் முழுக்க இன்னைக்கு நடக்கிற உயிர் காக்கும் அறுவை சிகிச்சைகளுக்கு அஸ்திவாரம் போட்டது நம்ம இந்தியா தான் அப்படின்னு சொல்றதுல நாம பெருமைப்பட்டுக்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஃபேக்ட் வேர்ட்ஸ் தமிழ் சேனலையும் செக் பண்ணுங்க. நன்றி. சைனிங் ஆஃப், எக்ஸ்ப்ளோர் பியாண்ட்.